ஹாய் வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது வந்து பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதுக்கு வந்து உப்பில் ஊற வைக்கணும், வெயிலில் வச்சு எடுக்கணும், அந்த மாதிரியான எந்த ப்ராசஸுமே கிடையாது. டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு உடனே கூட இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஈஸியான ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஊறுகாய் இது. நம்ம அந்த பெரிய நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் வந்து இருக்குது. இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து டெய்லி சாப்பிட்டு வரும்போது நம்ம வந்து எப்போவுமே இளமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் முடியும் வந்து நல்லா வளரும். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து இப்போ சீசனில் நிறைய கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஊறுகாயெலாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம சீசன் இல்லாத டைம்லேயும் வந்து நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்டுட்ருக்கலாம். ஸோ இந்த ஊறுகாய் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் இங்கே பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1/2 கிலோ கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், நம்ம காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகாய். நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டு மிளகாய் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து குண்டு மிளகாய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கலர் வர்றதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ப அளவு நம்ம வந்து மிளகாய் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள், இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெல்லிக்காவை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் வந்து பத்துற அளவுக்கு இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க நெல்லிக்காயை வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் முங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சும்மா ஒரு சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வேகணும். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது எதுக்குன்னா நம்ம இதில் இருக்க அந்த விதையை வந்து தனியாக எடுக்கிறதுக்கு தான். இது வெந்துருச்சுன்னா விதை ஈஸியாக வந்துடும், அதுக்கு தான். இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஊறுகாய்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடாய் சூடானதும் நம்ம வறுக்க வேண்டிய பொருட்களெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாய் வந்து சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, இதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மீதி கடுகு வந்து நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காரத்துக்கு ஏற்ப மிளகாய், நீட்டு மிளகாய், காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துடலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது, தீஞ்சு போயிடும் வெந்தயம்னா. இதை வந்து கொஞ்சம் பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கணும். இந்த வெந்தயம் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கணும். வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே வந்து நம்ம மிளகாயை வறுத்துடலாம். வெந்தயம்
வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா இந்த வெந்தயம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. இந்த மிளகாய் வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிரும். இது வந்து நல்லா ஆறணும். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த நெல்லிக்காய் வந்து நல்லா அந்த வீரல் விட்டு உரிகிற மாதிரி வந்துடும். அப்போ அந்த விதையை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இது இருக்கட்டும். இப்போ இந்த வேக வச்ச நெல்லிக்காயை வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க, இது கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது விரிஞ்சிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா வேக வச்சதை இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இது நல்லா அழகாக வந்து உறிஞ்சிரும். இது கொஞ்சம் ஆறினோடனே பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த விதையை வந்து நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா நெல்லிக்காயையும் வந்து விதையை எடுத்து இந்த மாதிரி பிரித்து வச்சிடணும். இப்போ நம்ம வந்து நெல்லிக்காயை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சு அந்த மிளகாய் இதுவும் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வந்து அப்படியே ட்ரையாக தான் வந்து அரைக்கணும். இப்போ இதை வந்து நான் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து ஊறுகாவை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கப்பு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இது பெருங்காயத்தூள். இது வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கும். அதையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துடலாம். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த உதுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை வந்து சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெல்லிக்காயை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த நெல்லிக்காய் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து சேர்த்துடலாம். இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து நல்லா இந்த நெல்லிக்காயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதோட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த உப்பு எண்ணெய் தான் வந்து நம்ம ஊறுகாயோட ப்ரிசர்வேட்டிவ். அதனால வந்து நீங்கள் நிறையா தான் போடணும். எண்ணெயும் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல்
நிறைய நாள் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா வேகட்டும். இந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே வறுத்துருப்போம், அதனால் ஏற்கனவே வெந்து தான் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ரொம்ப நேரமும் வைக்கக்கூடாது, ஏன்னா இது கசந்து போயிடும். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஆறணும். ஆறினதும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் இல்லைனா வந்து நீங்கள் இந்த பீங்கான் ஜாடியில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு.